இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். Let's start the video with a positive mind. Welcome to the world of Brain Rot Mame. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் அண்ட் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பிரெயின் ராட் மாமே. ஆக்சுவலாக இன்னைக்கு ஜனவரி 9, இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும். சென்சார் சர்டிஃபிகேட் டிலே பண்ணுற இஷ்யூ, யூபிஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தோம். இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய அரசியல் ரீதியாகவும் சினிமா வட்டாரங்கள்லையும் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தாலும், அதே மாதிரி பராசக்தி திரைப்படத்துக்கும் சேம் இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? அதில் ஹைலைட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸை பற்றி தான் இங்கே இப்போ டாக் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற மார்ச் 19 ரிலீஸ் பண்ண இருக்கிற அவங்களுடைய இன்னொரு ப்ராஜெக்ட் டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட், அதாவது டாக்ஸிக் த ஃபேரி டேல்ஸ் ஃபார் க்ரோன்-அப்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அதாவது நம்ம ராக்கி பாய் இருக்கார் இல்லைங்களா, ராக்கிங் ஸ்டார் யஷ், அவருடைய நடிப்பில் வர்ற மார்ச் 19 ரிலீஸ் ஆக இருக்கிற டாக்ஸிக் அந்த திரைப்படத்துடைய ஒரு டீசர் அண்ட் அவருக்கு ஒரு பர்த்டே விஷஸ் சொல்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசர் ஒன்று விட்டுருக்காங்க. 2 நிமிஷம் 51 வினாடிகளுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஹாலிவுட்டில், அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போயும் அவைலபிள் இருக்கிற ஒரு வெப்சீரிஸோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதில் தெரிஞ்சிச்சு, ஒரு இன்ஸ்பிரேஷன் தெரிஞ்சிச்சு. நன் அதர் பை எ பீக்கி பிளைண்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கள, அந்த ஒரு வைப், அந்த ஒரு கலர் பேலட் அதில் வந்துருக்குது. இதில் டேரக்டர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா கீது மோகன்தாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் டிரெக்டர். எப்படி அவங்க இப்போ நம்ம இதில் சுதா கொங்கரா மேம் இருக்காங்கள்ல, அது மாதிரி அந்த இடத்துல அவங்க தான். ஆக்சுவலாக அவங்க ஒரு மலையாளம் படம் பண்ணியிருந்தாங்க 2019. அதுக்கப்புறம் அதில் தான் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஹீரோயின், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீமேல் டைரக்டர். ஓகேங்களா? இப்போ அவங்களுடைய டைரக்ஷனில் இந்த திரைப்படம் வந்திருக்கு. இதில் நிறையா கோஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. யார் யாருனாக்கா, நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட தன்னைத்தானே அழைச்சி கொண்ட நயன்தாரா மேடமாக இருக்கட்டும், அப்புறம் ஹூமா குரேஷி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா கியாரா அத்வானி, இந்த மாதிரி பல ஹீரோயின்ஸு, அப்புறம் நிறையா பாலிவுட் வில்லன்ஸாக பார்த்து நடிச்சிருக்கிறாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த டீசர்ட்லேருந்து நேட்டிலி அப்படிங்கிற ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரோடு இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா அதில் அப்பியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரியலில் போய் இறுதிச் சடங்கு செஞ்சிட்டு இருக்கிற அந்த கேப்பில் என்னுடைய மகன் இறந்துட்டான், அவனுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபினரல் கொடுக்கணும் அப்படின்னு தன்னோட தந்தை இங்கிலீஷில் கதைச்சின்னு இருக்கிறாரு. அங்கேருந்து ஒரு ஜீப் ஒன்று வருது, பழைய காலத்து ஜீப்பு. அது ஒரு மரத்தில் மோதுது. அந்த மரத்தில் மோதும்போது குடிகார கவோதி என்ன பண்ணுறான், குடிச்சிட்டே ஒரு ஒயரை பிடிச்சி இழுக்கிறான், ஒரு பம்பில் வச்சு செய்கிறான். இங்கே ஒரு பம்பு செட்டு ரெடி பண்ணுறப்ப உள்ளே ஒரு பம்பு செட்டு ஒர்க்கே நடந்துகிட்ருக்கு. அந்த பம்பு செட்டு ஒர்க்கோட இந்த பம்பு செட்டு இதாகும்போது வெடிக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா த ராக்கி பாய் என்ட்ரி, அப்படியே பிஜிஎம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மங்காத்தா பிஜிஎம்மை அப்படியே எப்படி சொல்கிறது, மாடிஃபை பண்ணி வேறு லெவலில் ஒரு மங்காத்தா ஆட்டம், காருக்குள்ளேயும் காருக்கு வெளியிலையும். அதுதான் அந்த ஓவரால் டீசர். ஸோ பார்க்குறவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்படியே குஜாலாக இருக்கும். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு என்னடா இது டீசராக என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது இது எப்படி தான் எடுக்கணும்னு தெரில. இப்போ அடுத்த அனிமல் வரப்போகுது. அனிமல் திரைப்படத்தை எப்படி ஒரு காலத்தில் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்களோ, இப்போ அவுட் அண்ட் நோட் கிரே ஷேட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த ராக்கி பாயை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் இப்போ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ப்ரோ ஐ டோன்ட் கேர். இதனால் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பசங்க, அந்த கிட்ஸ் எல்லாம் காணுங்கள்ல, அந்த ஆடியன்ஸ் அப்படியே போயிடும். ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போய் முழுக்க அடல்ட் ஆடியன்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த திரைப்படம் வருகின்ற 19 மார்ச் மாதம் 2026 ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் இருக்குது. பட் அந்த டைமில் இதேமாரி சென்சார் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா இவங்க உண்மையாகவே சினிமாக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நான் நம்புவேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்டு ஸ்ருதிஹாசன், அனிருத் அண்ட் ரவி பஸ்ரூர் இவங்க 3 பேருமே இந்த திரைப்படத்தில் இசையமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூடுதலாக சொல்லப்படுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அருண் மனோஜ்குமார் அண்ட் பிரைன் ராட் AK. நன்றி, வணக்கம். Thanks for watching.